ஒரு ரஸ்தாலையும் விட மாட்டேங்குது. அது ரஸ்தாலி. அப்ப நான் என்ன பண்ணேன், சரி இது விட்டுருக்கேன். நான் எப்போ ப்ரஷ் பண்ண வந்தாலும் என்னென்னலாம் வச்சிருக்குங்கிறத, காயும் சரி பூவும் சரி எதெல்லாம் வச்சிருக்குதுங்கிறத பார்ப்பேன். சுட்டுக்கூடும். ஒரு உருண்டை பிடிச்சா இருக்கணும். எப்படி இருக்கு பார்த்தியா? ஹாய், என்ன அண்ணன் சட்டை போட்டிருக்கியா? எப்படி இருக்கான் ஒரு ஆளு? ஹேமி ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, காலையில என்னுடைய ரொட்டீன் விளாக் தாங்க பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு காலையில என்னென்ன பண்றாங்கிறத இந்த விளாக்ல ஒன்று கண்டினியூவா பார்க்கலாம். அப்புறம் நம்ம வீட்டில் 3 வாழைத்தாறு ஒரே சமயத்தில் விட்டுருக்கு. வாங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னென்ன பண்றாங்கிறத பார்ப்போம். ஒரு ரஸ்தாலையும் விட மாட்டேங்குது. அது ரஸ்தாலி. அப்ப நான் என்ன பண்ணேன், சரி இது விட்டுருக்கேன். நான் எப்போ ப்ரஷ் பண்ண வந்தாலும் என்னென்னலாம் வச்சிருக்குங்கிறத, காயும் சரி பூவும் சரி எதெல்லாம் வச்சிருக்குதுங்கிறத பார்ப்பேன். இது பார்த்தேன், இது கொஞ்சம் பெருசா இருந்தது. அதுக்கப்புறம் அதை பார்த்தோன்னே இது எப்படா விட்டுச்சுன்னு பார்த்தா, திடீர்னு பார்த்தா அதுவும் விட்டுடுச்சு. 3 மரமும் ஒரே, இது வாழை மரம் தாறு விடுற சீசன் போல இருக்கு இல்ல? இல்லடா, என்ன நான் வர வழியில அங்க நம்ம போவோம்ல புத்தூர் சைடு, அங்க வாழை மரம் தோட்டம் இருந்துச்சு. எல்லா தாரும் விட்டு இருந்துச்சு. எல்லா மரத்தையும் தாரு விட்டு இருந்துச்சு. திவ்யா வேணான்னு கேட்டுப்பாரு. பச்சை வாழைப்பழம் மாதிரியே இருக்குல்ல? ஆமா, பச்சை வாழைப்பழம் மாதிரியே இருக்கு. ஆனா இது வந்து மொந்தம். ஒரு பழம் எடுத்தோன்னா வச்சுங்களா சாப்பிட முடியாது. அதேதான் முன்னாடியே ஒரு தாரு காமிச்சோம்ல, அதே வகை தான் இது. ஆனால் அது ரஸ்தாலி, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ரஸ்தாலி. இது ஒரு பழத்தை எடுத்தால் சாப்பிடவே முடியாது, அதனால நான் சாப்பிட்டதே கிடையாது. வாழைக்காய் வறுத்து தான் தின்னுருக்கேன். ஒரு பழத்தை எடுத்தேன்னா பாதி நான், திவி பாதி சாப்பிடுவோம். ஆமா, இது வாழைக்காவை வறுக்கிறது, வாழைக்காவை பச்சு போடுறது, வாழைக்காவை பொரியல் பண்றது, வாழைக்காய் புளிக்குழம்பு வைக்கிறது, இதே தான் நடக்கும். வாழைக்காய் வந்தாலே வேற காய்கறி வாங்குறதுக்கே மனசு வராது. அப்புறம் நம்ம வீட்டுல தக்காளி வேற இருக்கா, பச்சை மிளகா இருக்கா, வீட்டுல உள்ளதையே வச்சு சமைச்சிடுறது. இதெல்லாம் காய்க்கிற வரைக்கும் அதை யூஸ் பண்றது. அதுக்கப்புறம் தான் மளிகை கடையிலேயே ஜாமான் வாங்குறது. இன்னும் பச்சை மிளகா காய்ச்சிருக்கு பாருங்க. இதே எனக்கு செம்ம ஆச்சரியம். நான் பார்த்துட்டே இருந்தேன், என்னடா இது மிளகா வந்துட்டு கலரா வருது, இந்த கலர்ல பச்சை மிளகா வராது அப்படின்ட்டு. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா இவ்வளவு பெருசு வந்துருச்சு. இதுல 4 பச்சை மிளகாய் இருந்துச்சு, 1 உளுந்துடுச்சு. இங்க பாருங்க, பச்சை மிளகாய் இவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. பச்சை மிளகாய் இல்ல பச்சை மிளகாய்? பச்சை மிளகாய், பஜ்ஜி சுடுற மிளகாய். ஆமா, நான் இது மிளகாய் தான் நினைச்சேன். ஏன்னா பூ புது, இங்க பாரு பூ உளுந்து கிடக்குது. இது 2 மிளகாய் போச்சு, பூ உளுந்துருச்சு. ஆனா நல்லா காய்க்குது நம்ம வீட்டுல. பச்சை மிளகா கூட காய்க்குது பாத்துக்கேன். இது என்ன பண்ணிருக்காங்க, விஜய் வந்து வாங்கிட்டு வந்திருக்கான். அது பழுத்த மிளகாய் தூக்கி போட்டதுல முளைச்சிருக்குது. ஓ, அண்ணன் எப்படி 10 மணி வரைக்கும் தூங்குவான், நீ மட்டும் ஏன்டா 7 மணிக்கே முடிச்சுட்டு இப்படி கிடக்க? ஹாய், என்ன அண்ணன் சட்டை போட்டிருக்கியா? எப்படி இருக்கான் ஒரு ஆளு? போட்டுக்கு நேற்று போட்டு எடுக்கல, மாமா போட்டுங்கிற போன போட்டு எடுக்கல. சின்ன பிள்ளையில நான் வந்து ரஸ்க்கு சாப்பிடுவேன், என் தங்கச்சி பார்லேஜி சாப்பிடுவோம். யாரெல்லாம் பார்லேஜி ரொம்ப பிடிக்குங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க. உனக்கு பிடிக்குமா பார்லேஜி? எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு டைகர் தான் பிடிக்கும். எனக்கு ரெண்டுமே பிடிக்கும். எனக்கு பார்லேஜி பிடிக்காது, டைகர் தான் பிடிக்கும்.
நான் நினச்சி பார்லேஜி தான் பண்ணுங்க, எப்பயுமே அதை தான் சாப்பிடும். 3 ரூபா வித்துச்சு. 3 ரூபா அப்போ, இப்போ 5 ரூபா 10 ரூபான்னு விற்கிது. நாங்கள் போய் வாங்கிக்கிறோம். இன்னொரு வந்து விற்கிறோம். 90s கிட்ஸ்லாம் பிஸ்கெட் சாப்பிட்டே வாழ்ந்தது. என்ன ஸ்நாக்ஸ்? பிஸ்கெட்டு, பார்லேஜி, டைகரு. இப்பெல்லாம் அது வாங்கணும் இது வாங்கணும் தோணுதில்ல. அப்பெல்லாம் கையில காசு இருந்தா கூட என்ன வாங்குறதுனே தெரியாது. வாங்கினாலும் 1 ரூபாய்க்கு இந்த ஸ்ப்ரிங் மாதிரி இந்த மிட்டாய் இருக்கும்ல, காசு மிட்டாய் அந்த மாதிரிலாம் இருக்கும், அது மட்டும்தான் வாங்குவோம். வேற எதுவுமே வாங்க தெரியாது. இப்போ உள்ள பிள்ளைங்கலாம் பீஸா பர்கரு அது வேணும் இது வேணும், அது லொட்டு லொஸ்க்கு எல்லாம் கேட்குது. எங்களுக்கு அந்த வயசுல கேட்க கூட தெரியாது. டீ குடிச்சிட்டு நான் சமைக்கணும் வேறங்க. ஓகேங்க, டீ குடிச்சிட்டு வந்தாச்சு. நம்ம டீ குடிச்சா மட்டும்தான் அந்த நாளே நல்லா போற மாதிரி இருக்கும். டீ மட்டும் குடிக்கலன்னா வச்சுங்களேன், எனக்கு டீ குடிக்கலைங்கிற நினைப்பிலே தலைவலி வந்துடும். என்ன சாவடிச்சிருவா. ஆமா, நான் எங்க போனா நான் டீ குடிக்கல தலைவலிக்குது, டீ குடிக்கல தலைவலிக்குது. ஆனா போடவும் அலுப்புப்படுவேன். இருந்தாலும் வந்துட்டு டீ குடிக்கலங்கிறதே சொல்லிக்கிட்டே இருப்பேன். அந்த ஈவினிங் 6 மணிக்கு வந்தாதான் டீ போடணும்னு தோணும். காலையில 8 மணி ஆனாதான் டீ போடணும்னு தோணும். நடுவுல டீ போடுறதுக்கு அலுப்பு பட்டுக்கிட்டே தலைவலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். என்ன மாதிரிலாம் யாராவது இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு காலையில என்ன சமைக்க போறேன்னு பாத்தீங்கன்னா, கேழ்வரகு களி செய்ய போறேங்க. நான் ரொம்ப நாளா வந்துட்டு களி செய்யணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். இது வரைக்கும் நான் களியே சாப்பிட்டதே கிடையாது, எங்கேயுமே சாப்பிட்டது கிடையாது. எங்க வீட்டுல செஞ்சு கொடுத்தாதானே நான் சாப்பிடுவேன். எங்க அத்தையும் செஞ்சதில்ல, எங்க அம்மாவும் செஞ்சதில்ல. இன்னைக்குதான் நான் ஃபர்ஸ்ட் செஞ்சு எல்லாருக்கும் கொடுக்க போறேன்னு பாத்தீங்களேன். ஏன்னா இந்த களியோட நல்லதும் சரி யாருக்கும் தெரியாம போயிடக்கூடாது. இது வரைக்கும் நானே சாப்பிட்டதில்ல, என் பிள்ளையெல்லாம் சாப்பிடாமலே போயிடும். அப்புறம் நம்மளாச்சும் செஞ்சு இதை வந்துட்டு இது வந்து நம்ம பாரம்பரிய உணவு, அந்த காலத்துலலாம் செய்வாங்க இல்லையா, அதனால நான் இன்னைக்கு செஞ்சு கொடுக்க போறேன். அதோட டேஸ்ட் இன்னைக்கு எல்லாரும் பார்க்கட்டும். சரி வாங்க களி செய்வோம். களி செய்யறதுக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். களி செய்யறதுக்கு இந்த கப்பில் 1 கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன். அதனால இந்த கப்பு அளவுல 2 கப்பு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும். ஃபர்ஸ்ட் 2 கப்பு தண்ணி ஊற்றி கொதிக்க வைப்போம். இது இன்னைக்கு என்ன புதுசா களி? புதுசா களியா? நீங்க மட்டும் தாளிச்சு அது இதுன்னு சாப்பிட்றீங்க, அதை எப்படி விட்டுருவேன் நானும் வந்துட்டு ஹைஜீனிக்கா சாப்பிடணும், உங்களுக்கும் கொடுக்கணும், ஆனா தாளிக்கவும் கூடாது. அதுக்கு பிளான் பண்ணி தான் இந்த களி. ஏன்னா களி வந்துட்டு நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம், தாளிக்க மாட்டோம், ஒன்றும் பண்ண மாட்டோம், ஈஸியா செய்யற ஒரு இது. அதனாலதான் களியை பிளான் பண்ணி பண்ணாங்க. ஆமா, அதெல்லாம் பத்தியத்துல நான் பத்தியத்துல இருக்கேன். அது வேற கேட்டாங்க சித்து, பத்தியத்துல எதனால இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. எதனால பத்தியத்துல இருக்கேன்னு பாத்தீங்கன்னா, 2 குட்டி வாண்டுக்கும் சரி பெரிய வாண்டுக்கும் சரி 2த்துக்கும் உடம்புல கொஞ்சம் அலர்ஜி இருக்கு. அதனால ரீசெண்டா நாங்கள் கும்பகோணம் டாக்டர் போய் பார்த்துட்டு வந்தோம். நான் இங்க காமிச்சிட்டு தான் இருந்தேன், அது சரியாவே போகல. ஆமா, ரீசெண்டா கூட ஷார்ட்ஸ் போட்டுருந்தோம் இல்லையா, புது வீடு. நிறைய பேர் வந்துட்டு அக்கா புது வீடு மாறிட்டீங்களா, இல்ல அந்த புது வீடு யாரு வீடு, இல்ல வாடகைக்கு போயிட்டீங்களா, இல்ல அம்மா வீடான்னு இது மாதிரி நிறைய டவுட்லாம் இருந்துச்சு. கமெண்ட்லாம் கேட்டிருந்தீங்க. அது வந்துட்டு நம்ம கும்பகோணத்துல நம்ம ரிலேட்டிவ் இருக்காங்க. ரிலேட்டிவ் மீன்ஸ் நம்ம வீடியோ பார்த்து வந்த ரிலேட்டிவ். தெரிஞ்சிருக்கேன், நிறைய பேர்ட்டு நான் சொல்லியிருக்கேன், நிறைய பேர் வீடியோலையும் சொல்லியிருக்கேன். நிறைய வீடியோல அப்பான்னு சொல்லிட்டு இருப்பேன் இல்லையா, அவங்க வீட்டுக்கு தான் போயிருந்தோம். போயிட்டு வரும்போது தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன். பிரியாணி சேலஞ்ச் கூட பண்ணியிருந்தோம் இல்லையா ஒரு வாட்டி. ஆமா, அந்த வீட்டுக்கு தான் போயிருந்தோம். அதுதான் நிறைய பேர் கமெண்ட்ல நான் இப்பயே சொன்னாலுமே திரும்பவும் இன்னொரு நாள் போனாலும் கேட்குவாங்க. இருந்தாலும் நாங்க போயிருந்தோன்னா அப்ப ஹாஸ்பிட்டல்ல சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி பத்தியத்துல இருங்க, அலர்ஜி வந்து அப்பதான் வந்து கியூர் ஆகும். பத்தியம்னா ரொம்ப மீன் சாப்பிடக்கூடாது, முட்டை சாப்பிடக்கூடாது, அது மாதிரிலாம் கிடையாது. அரிக்கிற பொருள் சாப்பிட வேணாம், இந்த மத்தி மீன் கவலை மீன் அது மாதிரிலாம் சாப்பிட வேணாம். அப்புறம் கத்திரிக்காய் சுத்தமாக சாப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. எண்ணெயை அவாய்ட் பண்ணிக்கோங்க, எண்ணெயை எந்த அளவுக்கு நீங்கள் கம்மி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து சீக்கிரம் க்யூர் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெயே சுத்தமாக சேர்த்துக்க கூடாதுலாம் சொல்லலை, லைட்டாக சேர்த்துக்கலாம், தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் எதுக்கு, நம்மள்ட்ட சொல்லிட்டாங்க எண்ணெயே சேர்த்துக்க வேணாம் அப்படிங்கிறதுனால தான் நான் எண்ணெய் பொருளே யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் நிறைய நான் எப்போலாம் பற்றியே இருக்கணும் அப்போ தான் எங்கள் வீட்டில் நிறைய ஸ்நாக்ஸ் இருக்கும். நான் ஐயோ அவ்வளோ ஸ்நாக்ஸ் என்ன பண்ணுறமாவே இருக்கு எல்லாம். பார்க்கும்போதெல்லாம் ஆசையாக யாரும் வாங்கலைங்க, அப்பா கொடுத்துட்டாங்க. ஆமாம், பத்தியே இருக்கும்னு தெரியாது அவங்களுக்கு, அதனால வாங்கி கொடுத்து விட்டாங்க. பத்தியமாக தான் வாங்கியிருக்க மாட்டாங்க, பத்தியங்கிறது தெரியாதனால நிறைய வாங்கிட்டாங்க. வீட்டில் அவ்வளோ கிடக்குது. இந்த ஒரு ரீசனுக்காக தாங்க நான் பத்தியத்தில் இருக்கேன். இப்போ எல்லாருக்கும் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டவுட்டு.
இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. நான் ஆல்ரெடி வந்துட்டு இங்கே பாருங்கள் கேழ்வரகு 2 ஸ்பூன் எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இதை கொதித்த தண்ணியில் இதை மிக்ஸ் பண்ணிப்போம். இப்படி பொங்குது. இன்னும் அரிசி போட்ட மாதிரி பொங்குது. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருந்தா மாவை கலந்துப்போம். என்ன மாவு இது? கேழ்வரகு மாவு. இது ஏன் தனியாக சேர்க்குற? இது கூட சேர்க்கும்போது கெட்டி பிடிக்காது. ஓ அதனாலயா? ஆமாம். இதை வந்து கை எடுக்காமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இது கூட கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் நெய். களி ரெடியா சீத்து? களி ரெடி. என்னடி களி இந்த கலர்ல இருக்கு, வேற கலர்ல இருக்கும், கருப்பு கலர்ல. அப்ப இது என்ன கலர்ல இருக்கு? இது சட்டி கலர்ல இருக்குது. இந்த கலர்ல தானே இருக்கும். நம்ம மாவு அந்த கலர்ல இருக்குடா. எண்ணெயெல்லாம் குத்த சொல்லாத, சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டை மட்டும் சொல்லு சரியா? கலரு என்ன கலரு, எல்லாம் வயிற்றுக்குள்ள தானே போகுது. ராகி மாவு தானே, நல்லா வெந்தா மட்டும் போதும். சுட்டுப்படும். இப்படி உருண்டை பிடிச்சா இருக்கணும். எப்படி இருக்கு பார்த்தியா? இது மாதிரி தான் வரணும். ஐயோ கீழே போடுறாதடி. இதுதான் இப்படி உருண்டை பண்ணா இப்படி ஒட்டாம இருக்கணும். செம்ம சூடுங்க. அப்படியே இறக்கிட்டு போயிடுவோங்க. களி செஞ்சுட்டு அதுக்கு சைடிஷ் எல்லாமே செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டேன். என்னென்ன செஞ்சுட்டு வந்திருக்கேன்னு பாருங்க. இப்போ அவ டெக்கரேஷன் ஒன்று பண்ணியிருக்கான் பாருங்க, அதை பாருங்களா. பச்சை மிளகாய், நம்ம வீட்டில் காய்த்த பச்சை மிளகாய். அது வந்து களிக்கு என்றைக்குமே வந்துட்டு பெஸ்ட்டு. எண்ணெயை பொறுத்த அளவுக்கு காரமாக இருக்கும், அவ்வளோ காரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து தேங்காய் சட்னி, பொட்டுக்கடலை வச்சு அரைச்ச தேங்காய் சட்னி. அப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயமாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் இல்லை. அப்புறம் வத்தல். இதுதான் இப்போதைக்கு இதுக்கோட சைடிஷ். ஆனால் இதுக்கு வந்துட்டு கருவாட்டு குழம்பு, கருவாடு சுட்டது, இதெல்லாம் செம்மையாக இருக்குங்க. சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். மத்தி மீன்லாம் வறுத்தா நல்லா தான் இருக்கும். மீனுமே இருக்குது. சரி காலையிலே வேணாண்டியே அப்படின்னு மீனும் சொல்லிட்டான். சரி நம்மளும் வறுத்தா அப்புறம் வாய் வந்து நம்மையும் சாப்பிட சொல்லும், நம்ம தான் சாப்பிடக்கூடாது வறுத்தது, அதனால இதுவே போதுன்ட்டு நாங்கள் வச்சாச்சு. ஓகேங்க, நான் செஞ்ச களியை சாப்பிட்ற ஆவலாக இருக்கேன். களியை எடுத்து சட்னியை கூட வச்சு எப்படி இருக்கு? வெங்காயம் போகும்போது தானே அதோட டேஸ்டே வேற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கணும். பச்சை மிளகா இந்த டேஸ்டே நம்ம அனுபவிக்கல பாத்துக்குவேன், அந்த அளவுக்கு இருக்கு உண்மையாவே. நீ சாப்பிட்டு சொல்லுவ பாரு, அங்க உருட்டுதுங்க போட்டு. சின்ன வாண்டு அழுது அத மாமா வச்சிட்டு இருக்காங்க, சவுண்டு உருமுகிட்டு இருக்கான். நான் சாப்பிட்டாதானே அவனுக்கு ஃபீடிங் பண்ண முடியும். அதனால நீ சாப்பிட்டு வந்துட்டு நாங்களா அதை சாப்பிட்டுட்டு இருக்கேன். நம்ம சீக்கிரம் சாப்பிட்டுட்டு போவோம். களி வா வா வந்துருச்சு, அம்மாவும் வந்துருச்சு. கரெக்டா வாங்க. இந்த இலையில உரமாச்சுங்க, நல்லா இருக்கு. டெக்கரேஷன் டெக்கரேஷனை பாரு. வத்தது சட்னியில நிறைய வச்சு அப்படியே கொஞ்சம் வெங்காயத்தை தொட்டு சாப்பிட்டு பாருங்க. இதெல்லாம் அந்த காலத்து சாப்பாடு. இதெல்லாம் நீங்க பண்ணி தந்தா தானே, பண்ணி தர மாட்டீங்களே. இப்ப தெரிஞ்சிட்டல, ஒண்ணுமே பண்ணிடுறேன் வா. இதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப வலு உடம்புக்கு, எலும்புலாம். இதுதான் அதிகமா சாப்பிடும். கல்யாணத்தா அந்த காலத்துல இதை செய்வாங்க, இப்பதான் யாருமே செய்யறது இல்ல. அதனால அது வந்து கிட்டத்தட்ட எத்தனை வயசுமா அதுக்கு? 90 வயசு. 90 வயசு வரையும் இருந்திருக்குன்னா பாத்துங்களா. எங்க ஆத்தாலாம் நினைச்சு பாரு, 99 100 வயசு வரைக்கும் இருந்திருக்கு. இதெல்லாம் அப்படி சாப்பிடுவோம் எங்க ஆத்தாலாம். எங்க ஆத்தானா எங்க அப்பாவோட அம்மா. இதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க, மறந்துடாதீங்க. ஆமா, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளவுதாங்க இந்த vlog. அடுத்த vlogல பார்க்கலாம். பாய்.